தலைவனடா நானு. வள்ளுவரு இந்து சனாதனத்தை காக்க வந்தா பிக்காலிங்க வாடா. நீ ஐபிஎஸ் படிச்சு எழுதுனியா பார்த்து எழுதுனியாடா? இங்க வா, வரலாறு படிச்சிருப்பீங்க. வள்ளுவன் காலத்தில் இந்த நிலப்பரப்பு எது, இந்தியான்னு ஒரு நாடு எது, இந்துங்கிற ஒரு மதம் எது, ஏது இந்திய மொழிகளில் எந்த மொழியில் இந்துங்கிற சொல்றது சொல்லு. தமிழை தவிர தமிழ்ல சங்க இலக்கியத்தில் இந்துங்கிற சொல்றது. இந்துனா என்ன? நிலவு. மதினா என்ன? நிலவு. இந்து மதின்னு பேர் வைப்பான். இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். தமிழ்ல தான் இந்த இலக்கிய சுவை இருக்கு. கார்னாலும் மேகம், மேகம்னாலும் மேகம், கார் மேகம்னு வைப்பான். அறிவுனால அறிவு, மதினால அறிவு, அறிவு மதின்னு வைப்பான். இரு சொல் ஒரு பொருள். கார் மேகம் இரு சொல் ஒரு பொருள். இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் காட்டிக்கிட்டு எப்ப வந்தது? எங்க பாட்டன் வள்ளுவ பெருமானார் காலத்துல இந்தியா இருந்ததா? இந்து இருந்ததா? அவனை இந்துங்கிற இந்தியாங்கிற. இதுல இருந்து தெரியுதா? இந்த ஆரியன் திராவணன் ரெண்டும் வெவ்வேறு இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு உனக்கு தெரியுதா? அவன் காவியை போடுவான், இவன் கருப்பை போடுவான். இவன் ரெண்டு பேரையும் போடலைன்னா நமக்கு விடுதலை கிடையாது. எப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்காம பாருங்க. அவர் காவியை போடுவாரா, இவர் கருப்பை போடுவாரா? ஏய், நீ என்னதான் கத்தினாலும் உங்கால் இல்ல, நீ என்னதான் காவியை போட்டாலும் உங்கால் இல்ல, அது எங்காலு. என்ன ஒண்ணு பண்ணிட்டானுங்க. அத தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புணர்வோடு இருக்கணும், மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும்.